லியோ பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது குறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் நிஜாமுதீன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நிஜாமுதீன், முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். லியோ பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வழக்கில் லோகேஷ் கனகராஜ் தரப்பில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரையை சேர்ந்த ராஜமோகன் என்பவர் அந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகருமான விஜய் நடிப்பில் அந்த திரைப்படம் தற்போது வெளியாகியுள்ளது. அந்த நிறுவனத்தில் அந்த இயக்குனரான அந்த லோகேஷ் கனகராஜ் அந்த திரைப்பட இயக்குனர். மேலும் இந்த திரைப்படத்தில் கலவரம், சட்டவிரோத செயல்கள், கார், இருசக்கர வாகனங்கள் அதிவேகமாக இயக்குவது மற்றும் காவல்துறை உதவியுடன் எல்லா குற்றங்களும் செய்ய முடியும் என்ற போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் இது சமூகத்துக்கு தவறான வழிகாட்டுதல் ஏற்படுத்த வேண்டும் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற படங்களை தணிக்கை துறையினர் முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், மேலும் லோகேஷ் கனகராஜுக்கு முறையாக அந்த உளவியல் பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த வன்முறை தூண்டும் வகையில் காட்சிகளை எடுத்து திரைப்படமாக்கியதற்கு இந்திய தண்டனை பிரிவுக்கு அந்த தண்டனை வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த மனுவானது நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் முன்பு விசாரணைக்கு இருந்தது. அப்போது லோகேஷ் கனகராஜ் தரப்பில் அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விரிவான பதிலளிக்க தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைத்துள்ளார். வழக்கு குறித்தான முழுமையான விவரங்களுக்கு நன்றி நிஜாமுதீன். லியோ பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இதற்கு லோகேஷ் கனகராஜ் பதிலளிக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒத்த கடையை சேர்ந்த ராஜா முருகன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை லோகேஷ் கனகராஜுக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.